கடைசி உபவாச வேலையில கர்த்தர் அவர் வார்த்தை கொடுக்கும்படி நம்முடைய இந்த நாளில் அவர் சமூகத்துக்காக கர்த்தரை ஒரு நிமிடம் எல்லாம் கர்த்தரை கூடி இந்த வார்த்தை கேட்பதற்காக கர்த்தரை ஆசீர்வதித்து சோதரப்பா இருக்கிற ராஜா இந்த நாலாம் மாதத்தில் கர்த்தரை வார்த்தை கொடுக்கும்படி கர்த்தரை மன்னிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி மாதத்திலும் கர்த்தரின் வாழ்க்கையில நீங்கள் எப்படி அதை போல ஜீவனுள்ள நாளில் ஒவ்வொரு நாளும் இருக்கிறதுக்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் எங்க வாழ்க்கையில பிரசித்தபடி எங்களை நடத்தி பெரிய அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எப்படி முதலாவது பார்த்தீங்கன்னா தேவன் வல்லவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார், பெரியவராய் இருக்கிறார், ஆவியானவரே இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியம் மட்டும் நம்ம பார்ப்போம். தேவன் நம்ம வாழ்க்கையில பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசம் பண்ணுவீங்க? அவர் நம்ம மேல பிரியமா இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. மனுஷன் பிரியத்தை பார்க்கிலும் தேவன் நம்ம மேல பிரியமா இருப்பது நல்லது. எத்தனை பேர் சொல்வீங்க என் மேல மனுஷன் மட்டும் பிரியமா இருந்தா போதும்? ஏன்னா கர்த்தரை நம்மளால காண முடியாது. அவர் பிரியத்தை விரும்புவாங்க. ஆனா நம்ம யார் விரும்புறோம்? தேவன் நம்ம மேல பிரியமா இருந்தா போதும் சொல்லிட்டு நம்ம விரும்புறோம். மனுஷன் பிரியத்தை காட்டிலும் தேவன் நம்ம மேல பிரியமா இருப்பது நல்லது. 2 கொரிந்தியர் 9:7. ஆமென் அல்லேலூயா. தேவன் எப்படி பிரியமா இருக்கிறாரா? உற்சாகமா கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். எப்படி நம்ம உற்சாகமா கொடுக்கறனா? விசாலமும் அல்ல, கட்டாயமும் அல்ல. நம்ம மனதில் நம்ம என்ன வச்சுக்கோம். இப்போ மத்தவங்க ஒரு 2000 ரூபாய் தராங்க, நம்ம ஒரு 3000 ரூபாய் தரேன்னு அப்படி அவங்க போட்டி போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கூடாது. அது பிரியப்படுவாங்க கர்த்தரே கண்டிப்பா பிரியப்படுவாங்க. நம்மளால எவ்வளவு முடியும், ஆனா நம்ம என்ன பண்ண கர்த்தருக்கு கொடுக்கணும். கொடுக்காமலும் இருக்க கூடாது, கொடுக்கணும். என்னால ஒரு 100 ரூபாய் தான் முடியும்னா அந்த 100 ரூபாய்னா நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமா. பைபிள வந்து கொடுத்தாங்களே யாரு? இப்போ அந்த 1 ரூபாய் ஒரு வேல்யூ இருக்காங்க. இப்போ யாரும் 1 ரூபாய் கொடுத்தா அந்த 1 ரூபாய் வேல்யூ இருக்கா? இல்ல. ஆனா கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு விலைக்கு இருக்கிறாங்களோ அதை கொடுத்தாங்க. கர்த்தர் அவங்களை என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. அவங்க மேல பிரியமா இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோமா? உற்சாகமா கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? கர்த்தருக்கு. இப்ப யாரா ஒரு ஃபங்க்ஷன்னா அதுவும் அவங்க எதுனா நினைச்சுக்காங்க நம்ம உற்சாகமா கொடுத்தா அது நல்லதா? இல்ல. அது அவங்க வாங்கி வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுவாங்க. ஆனா கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்ம 1 ரூபாய் கொடுத்தாலும் அதெல்லாம் பண்ணுவாரு. நம்ம வாழ்நாள் முழுவதும் அதை நினைச்சு நம்ம மேல எப்படி இருப்பாரா? பிரியமா இருக்கிற தேவனா இருக்கிறாரு. எபிரேயர் 13:14. எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரா? அஞ்சியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறாரு. இப்போ பலினா என்ன சொல்றாங்க? அந்த காலத்துல எல்லாம் பலினா என்ன சொல்றாங்க? ஆடு அது மாதிரி. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்கன்னா தான தர்மம் பண்ண மறவாதீர்கள். அப்படிப்பட்ட பலிகள் மேலதான் என்ன பண்ணுவாரா? தேவன் பிரியமா இருக்கிறார். அவர் இந்த கோழி ஆடு அதெல்லாம் வெட்டி நம்ம பலி செலுத்துறதுல மத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு நம்ம என்ன பண்ணுமா? உதவுமா? அப்படிப்பட்ட காரியத்துல தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறாரு. சங்கீதம் 37:23. 37:20. ஆமென் அல்லேலூயா. நல்ல நடத்தை
வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க? கர்த்தரே பிரியமா இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் என்ன பண்ணலாம்? உறுதிப்படுத்தப்படும். இப்போ ஒரு பிள்ளைகள் என்ன தப்பு செஞ்சுட்டாங்க, யாரு குற்றம் சொல்றாங்க? அம்மா அப்பா சொல்றாங்க. இப்போ நம்ம சபையில எதுனா தப்பு செஞ்சுட்டேனே வெளியாளுங்க என்ன சொல்றாங்க? இவங்க சர்ச்சைக்கு போறாங்க அப்படின்னா பண்ணாங்க, ஆண்டவரை குற்றப்படுத்துவாங்க. நம்ம எப்படி இருக்கணுமா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழிகள் மேல் கர்த்தர் எப்படிங்கிறாரா? பிரியமா இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம மூலியமா கர்த்தர் யாருன்னா உதாசனமோ இல்ல எதுனா சொன்னா அது யாருக்கு கர்த்தருக்கு. அப்போ தேவனை நம்ம என்ன பண்றோம்? அவர் பிரியத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? விலகி வருவோம். அப்ப நம்ம நடத்தைகளை மட்டும் பெருமையா நல்ல மாதிரியா சொல்லிட்டு தேவனுக்கு எப்படி இருக்கிறதா? பிரியமா இருக்கிறது. அதே சங்கீதம் 147:13. 147. அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவங்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கணும். நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுமா? காத்திருக்கணும். இப்ப நம்ம காத்திருக்கிறோம்னா அவர் சித்தத்தின் படிதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்க்கையில அந்த காரியம் நடக்கும். அப்ப அவர் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்ம காத்திருப்புக்கு ஏற்ற பலன்களை தருகிறாரு. அப்ப அவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். மத்தேயு 3:17. இதுல பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி யாரை பத்தி சொல்றாங்க? ஏசப்பா பத்தி சொல்றாங்க. இவரு பிரியமா இருக்கிற யாரா? என்னுடைய நேசத்துக்குள்ள தேவதூதன் என்ன பண்றாரு? வானத்துல இருந்து இது ஞானஸ்தானம் பெறும்போது கர்த்தர் பத்தி வானத்துல இருந்து ஒரு தேவதூதன் மிக சத்தமா சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரு நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். அதே போலதான் பிறரும் நம்ம வாழ்க்கையில சொல்லணும். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம வாழ்க்கையில பிரியமா இருக்கிற தேவனா இருக்கிறார். லூக்கா 12:32. 12:32. ஆமென். என்ன சொல்றாரு? ஆமென். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு தான் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறாரு. நம்ம ஏதோ ஒரு காரியத்தையோ ஏதோ ஒரு செயலை பத்தி நம்ம பயப்படக்கூடாதாம். கர்த்தர் நம்மளுக்கு ஏற்ற ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை நம்ம அடையும்படி கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? நம்ம மேல பிரியமா இருக்கிறார். இந்த உலக காரிய வாழ்க்கை பிரகாரம் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன பண்ண ஒரு நாள் அழிந்து போகும். ஆனா தேவன் நம்மளுக்காக பரலோகத்துல உண்டு பண்ணிக்கிற ராஜ்யம் ஒரு நாள் அழிந்தே போகாது. அந்த ராஜ்யத்தை நம்ம எப்படியாவது அவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்து அவர் சித்தத்தை நம்ம என்ன பண்ணுமா செய்யும் போது தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா தேவன் நம்ம மேல எப்படி இருக்கிறாரா? அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்ம மேல ஒவ்வொரு நாளும் அன்பாகிறார். நம்ம தவறு செஞ்சாலும் நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம அவரை விட்டு விலகி செஞ்சாலும் அவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரா? அன்பா இருக்கிற தேவனா இருக்கிறாரு. 1 யோவான் 4:8-14. 1 யோவான் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறவன், தேவனும் அவனில் எப்படி இருப்பாரா? நிலைத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்ம மேல எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு காரியம் செய்யவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சபை விட்டு போவோம், இல்லைன்னா அவரை மறந்துடுவோம். ஆனா அவரை நம்ம மறந்தாலும் தேவன் நம்ம மேல எப்படி இருக்கிறாரா? அன்பாக இருக்கார். நம்ம ரட்சிக்க வரும்போது அவங்க எப்படி அன்பா இருக்காரோ நம்ம ஜீவனுள்ள நாளளவும் கர்த்தர் எப்படி இருப்பாரா?
நம்மளே நிலைத்திருப்பாரு. நம்ம மேல ஒவ்வொரு நாளும் என்ன பாரு அன்பா இருக்கிற. நம்ம தான் என்ன பண்ணுவோம், அவன் நம்ம மேல அன்பா இல்லையான்னு நம்ம கொஸ்டின் கேட்போம். தேவனை நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அன்பா ரொம்ப ஆர்வமா நம்ம என்ன பண்ணோம், தேவனை அண்டிக் கொள்ளணும். தேவனை என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் அவரை ருசித்து அன்பா என்ன பண்ணோம், அவருக்குள்ள நம்ம நிறைத்து இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு. தேவன் நம்ம வாழ்க்கையில ஒளியா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில அந்த ஒளி வந்தனால்தான் நம்ம எப்படி இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். அந்த ஒளி நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கோம், இருளா இருக்கும். அப்போ கடைசியாக நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில ஒளியா இருக்கிறார். 1 யோவான் 1:5. தேவன் எப்படி இருக்கிறாரா, ஒளியா இருக்கிறாரு. அவரு இருக்கிற நம்ம அவருக்குள்ள எந்த இருளும் இல்ல. கர்த்தருக்குள்ள எதனா இருள் இருக்கா, இல்ல. அவர் எப்படி இருக்கிறார், வெளிச்சமாவே தான் இருக்கிறாரு. அவரு பின்பற்ற நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம், ஒளியா இருக்கோம். அவர் நம்ம வாழ்க்கையில இருள்ல இருந்து தான் நம்மள என்ன பண்ணாரு, வெளிச்சத்தை காண கர்த்தர் உதவி செய்தாரு. அப்ப அவர்கிட்ட இருள் இல்ல, என்ன இருக்குது அவர்கிட்ட, வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. அப்போ அவர் பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிச்சமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. யோவான் 8:12. அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன இல்லையா, இருள் இல்லையா, ஜீவ ஒளியா அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவானா அடைகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அதே யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்க எவ்வளவு இருள் இருந்தாலும் அவர் வரும்போது அந்த இடம் ஆயிடுமா, வெளிச்சமாயிடும். அப்ப அந்த இருள் அங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, காண மாட்டாங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் தேவன் எப்படி இருக்கிறாரா, ஒளியா இருக்கிறார். அவர் இப்ப நம்ம வாழ்க்கையில இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கை இருளா தான் இருக்கும். அந்த ஒளியை நம்ம பற்றி நம்மள அவர் என்ன பண்ணாரா, தேர்ந்தெடுத்து அந்த வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில தந்தார். எவ்வளவு பணக்காரர் இருந்தாலும் கர்த்தர் நம்மள இந்த நாள்ல தேர்ந்தெடுத்து அந்த ஒளியை நம்ம வாழ்க்கையில தந்த தேவர். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறாரா, பெரியவரா இருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு, அவர் ஆவியா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஒளியா இருக்கிறாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, இருள், கண்ணு துக்கம் இருந்தாலும் ஆனா அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாரு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க, அவர் நம்ம வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கிறாரு. அந்த நம்ம வாழ்க்கையில ஒரு சொட்டு இருள் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை மாற்ற தேவனால கூடும். அவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த ஒளியை நம்ம என்ன பண்ணுமா, பின்பற்றி நடக்கும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எப்படி ஒளியா வந்தாரோ நம்ம மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணுமா, ஒளியா இருக்கணும். கர்த்தர் இந்த மாதத்துல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெளிச்சமாகவும் வல்லவராகவும் பெரியவராகவும் ஆவியானவராக இருந்ததுக்காக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தி இந்த வார்த்தை கொடுக்கும்படி கர்த்தர் தீர்வை பாராட்டின தயவுக்காக கர்த்தருக்கு